வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது மஞ்சள் பூசணிக்காய் பொரியல். ரொம்ப ஈஸியான முறையில் செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1/2 கிலோ பூசணிக்காய் எடுத்துருக்கேங்க. தோலெல்லாம் எடுத்துகிட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேங்காய் துருவல், கருவேப்பிலை, தாளிக்க கொஞ்சமாக உளுந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. கடுகு 1/4 ஸ்பூன், கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு உளுந்தையும் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய். நம்ம இதில் மிளகாய்த்தூள்லாம் இது சேர்க்கலைங்க. அதனால் நான் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா பச்சை மிளகாயை கம்மி பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு உளுந்து பொன்னிறமாக வரட்டங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காயை சேர்த்துக்கிறேங்க. இந்த காயை நம்ம பொடிசாக கட் பண்ணணும் இல்லைங்க, கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போடலாம். இது சீக்கிரமே வெந்துடுங்க இந்த காய். ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு, இப்போ இதெல்லாம் நல்லா கிண்டி விட்டுடலாங்க. இந்த காய்க்கு மிளகாய்த்தூள் போடாமலே இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த டைமில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. காய் வேகிறதுக்கு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நம்ம இதுக்கு அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இந்த காய் சீக்கிரம் வெந்து வந்துடுங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. அதுக்கு நடுவில் ஒரு தடவை எடுத்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க. காயிலெல்லாம் தண்ணி இல்லாமல் நல்லா குழகுழப்பாக வெந்து வந்திருக்குங்க. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ துருவிய தேங்காவை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.